உலகெங்கும் உள்ள கடக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மற்றவங்களால் ஈஸியாக ஏமாற்றப்படக்கூடிய பாவம்பா இவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பரிதாபமாக வாழக்கூடிய கடகராசி அன்பு சொந்தங்கள், உனக்காவது தெரியுதேம்மா என்னோட கஷ்டம். கடகராசி, ஏங்க இப்படி கண்ணீர் வெடிக்க வைக்கிறீங்க? உங்களை நம்பி தானே அவங்க வாழ்க்கை எவ்வளவோ கஷ்டங்களை வாழ்க்கையில் செய்கிறாங்க, எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுக்குறாங்க. குடும்பம் பாசம்னு சொல்லிட்டு கூட பிறந்தவங்களிருந்து பெற்றவங்களிருந்து எல்லாருக்காகவும் நல்லது நினைக்கிற இவங்களுக்கு 1% கூட யாருமே நல்லது நினைக்க மாட்டாங்களா? இவங்க வாழ்க்கை முழுசுமே பாசத்துக்கு ஏங்கியே செத்துருவாங்க போலையே. இந்த தெய்வத்துக்கு கூட கண்ணா இல்லை, எவ்வளவு தாங்க கஷ்டப்படுறது. கடகராசி மட்டும் இன்னைக்கு மாறும் நாளைக்கு மாறும், எவ்வளவு தான் சகிச்சுக்கிட்டு போகிறது இல்லையா? இப்படிப்பட்ட மன அழுத்தத்தை கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள், இந்த பதிவு நிச்சயமாக சத்தியமாக உங்களுடைய அந்த மன அழுத்தத்தை வெளிக்கொண்டு வரப்போகுதுங்க. இன்னும் கஷ்டப்படுத்தணும் மட்டும் நினைக்காதீங்க, உங்களை விட்டு விலக வைக்க போகுதுங்க. எந்த கஷ்டமும் உங்களை பாதிக்காத வகையில் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போகுதுங்க. குரு பகவானினோட அனுகிரகத்தில் பிறந்தவங்க நீங்கள். குரு பகவான் எப்போவுமே உங்களுக்கு துணை தான். சில காலமாக அவரால் உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போது 200 வருஷத்துக்கு பிறகு வர்ற சூரியன் மற்றும் குருவோட கேந்திர திருஷ்டி யோகம் உங்களுக்கு சிறப்பாக ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 2 போன வாழ்க்கை, இருண்டு போன வாழ்க்கை சூரிய பகவானாலையும் குரு பகவானாலையும் வெளிச்சமாக மாறப்போகுது. உங்களால் பல பேர் வாழ்ந்திருப்பாங்க, ஆனால் அந்த பல பேரும் உங்களை பதம் பார்த்துருப்பாங்க. பல துரோகங்களை தாங்கிக்கிட்டு என்னடா பண்ணுறது இந்த வாழ்க்கை, இப்படி நம்மளை சோதிக்குது அப்படின்னு பல நாள் அழுதுருக்கோம்ல. இந்த நிமிஷம் கடகராசி பற்றி பேசும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி அழுத்தம் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய கஷ்டங்கள் அதிகங்க. கேட்பீங்க இல்லையா, அப்படி கூட இருக்கமா? கண்டிப்பாக எங்கள் கையில் ஒரு ஜாதகம் வருது அப்படின்னா அந்த ஜாதகத்துடைய தாக்கம் எங்களுக்கும் இருக்குங்க, புரியுதுங்களா? அது பேசும்போது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எங்களுடைய மனநிலையும் தாக்கும். சொல்லப்போனால் ஒரு சில ஜாதகங்களை நாங்கள் கையில் வாங்குறப்போ அதை சொல்ல விடாமல் தடுக்குங்க. எங்களுக்கே உடல் ரீதியாக ஒரு மாதிரி தோணும். அது மாதிரி தான் கடகராசிக்கு இப்போது இந்த பதிவு பண்ணும்போதே நமக்கு ஒரு மாதிரி மனசு அழுத்துது, மனசு குமுறுதுங்க. பச்சை பிள்ளைங்க இவங்க சத்தியங்க, சூதுவாது தெரியறதில்ல. பேசுவாங்க, நல்ல வேக்கானமாக தான் பேசுவாங்க, எல்லாம் தெளிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்களை சுற்றி இருக்கவங்க இவங்களை எப்போவுமே ஒரு பகடக்காயாக தான் பயன்படுத்துவாங்க. பாசத்துக்கு அடிமை, பாசம் அப்படிங்கிற பேரில் பல பேர் இவங்களை போட்டு இவங்களை சீர்குலைச்சிருப்பாங்க எல்லா விதத்துலேயுமே. இது நான் குறிப்பிட்டு சொல்லலைங்க, ஒன்றுமே இல்லை. இப்போ கையில் வெறும் கையாக நிற்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களையும் விளக்கி போலியான உறவுகளை புறம் தள்ளி வாழ்க்கை சிறப்பாக அமைய போகுதுங்க. ஓகேங்களா? ஸோ கடக ராசியை பொறுத்த வரைக்குமே மனசால் வாழ்கிறவங்க, மனசில் மட்டும்தாங்க இவங்க கற்பனையில் வாழ்வாங்க. இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி அவங்க பார்த்துப்பாங்க, இப்படி கற்பனை. ஆனால் நிஜத்தில் ஒரு பர்சன்டேஜ் கூட இவங்களுக்கு நல்லது பாசம் கிடைச்சதே கிடையாது. கடந்த சில வருஷமாக இன்னுமே இவங்க அடையாளமே பாசம், பரிவு, குடும்பம், இது மட்டும்தாங்க இவங்களுடைய அடையாளம். இதை மட்டும்தான் இவங்க உலகமாக வச்சு வாழ்கிறாங்க. ஆனால் கடந்த சில வருஷமாக என்ன நடக்குது, அந்த பாசத்திற்காகவும் அறிவுக்காகவும் பதிலாக துன்பமும் மன அழுத்தமும் தான் கிடச்சிருக்கு இல்லையா? மனசே கலைஞ்சு போச்சு, நம்பிக்கை தொலைஞ்சு போச்சு, ஒரு மாதிரி இருக்குது, இருண்ட காலமாக இருக்குது. ஆனால் இனி அந்த இருண்ட காலம் முடிவடையுதுங்க. ஏன்னா உங்களுக்கு சாதாரண நாட்கள் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரப்போகும் ஒரு அதிர்ஷ்ட நாட்களாக இந்த 200 வருஷத்திற்கு பிறகு உங்களுக்கு வந்திருக்குங்க. அதாவது பிரபஞ்சத்தோட ஒளி ஞானம் ரெண்டுமே சேர்ந்து உங்கள் வாழ்க்கையுடைய 4 திசைகளையுமே ஒளியால் நிரப்ப போகுது, வெளிச்சமாக இருக்கும். சூரியன் துலாம் ராசியில் இருக்கார், அது உங்களுக்கு 4ஆம் பாவம். அது எதை குறிக்குது அப்படின்னா வீடு, மன அமைதி. அடுத்தது குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா ரிஷபத்தில் இருக்கார், அது உங்களுக்கு 11ஆம் பாவம்.
நட்பேறு ஆதரவு கனவு நிறைவேற்றம். இந்த 90 டிகிரி கோண பார்வை அப்படிங்கிறது அந்த கேந்திர திருஷ்டி யோகத்துடைய வாழ்க்கையில் ஒளியையும் தரப்போகுது, வளர்ச்சியையும் தரப்போகுது. ஸோ கடகராசிக்காரங்க மாற்றத்தை உணர வைக்க ஒரு தொடக்கமாக வந்துருச்சுங்க. நீங்கள் இதுவரைக்கும் எதெல்லாம் தாங்குனீங்களோ, எதெல்லாம் துன்பமாக அனுபவிச்சிங்களோ அது எல்லாமே இப்போ ஒரு தெய்வீக முடிவுக்கு வரப்போகுது. குருவோட பார்வை உங்களுக்கு நட்பேறு பாவத்தில் இருக்கிறதுனால உங்கள் மனசில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது. சூரியன் உங்கள் மன அமைதிக்காக இருக்க போகிறாரு. 4ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கிறது மனசுக்கு மறுபடியும் ஒரு வெளிச்சம் கிடைக்க போகுதுங்க. உற்சாகமாக இருக்க போகிறீங்க. இதுக்காகவே நான் சொல்கிறேன், கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு புதிய பிறப்பு மாதிரி தானே சொல்லலாங்க. குடும்பம் ரீதியாக, தொழில் ரீதியாக, பொருளாதாரம் ரீதியாக, உறவுகள் ரீதியாக சேர்ந்து உங்களுக்கு உயர்வை நோக்கி நகர்த்த போகுதுங்க. சரி, இப்போது இந்த சூரியன் குரு கேந்திர திருஷ்டி யோகம் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த துறைகள் வாரியாக எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அது பார்க்கலாமா? மன அமைதி, குடும்ப பலன், தொழில் பலன், தெய்வ வழிபாடு எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்கலாங்க. இப்போ கடந்த சில வருஷமாக மனசில் நிறைய சுமையோடு இருந்தீங்க இல்லையா? மன அழுத்தம், பொருளாதார பிரச்சனை, உறவுகளில் குழப்பம் எல்லாமே ஒரே சமயத்தில் உங்களை பிடிச்சி அழுத்திருக்கும். கழுத்தை கூட நெரிச்சிருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் விட்டுட்டெல்லாம் போயாச்சு, கண்ணுக்கு மறவா இல்லை வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போது இந்த ஒளியோட திருவிழாவான இந்த நாட்களில் வெளிச்சத்தோட அந்த நாளில் இருண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்க போகுதுங்க. இந்த யோகம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்ட திருப்பமாக மாறப்போகுது, அதிசய திருப்பமாக மாறப்போகுதுங்க. நாங்கள் இவ்வளோ தூரம் அழுத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கையை விதைக்கிறேன். நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க, இது சத்தியங்க. உங்களை நான் மாற்றுறதுக்கு தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய மனசை மாற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் எல்லாரும் நல்லா இருங்க அப்படின்னு நீங்கள் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களை யாருமே ஒரு நாளும் மனசார வாழ்த்தினதே கிடையாது. பொய், பித்தலாட்டம், சூதுவாது இதனால் இத்தனை சூழ்ச்சியாலையுமே மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அந்த கஷ்டங்கள் எல்லாமே மாறப்போகுது. இது யார் என்ன நினச்சாலும் சரிங்க, எதுவுமே மாற்ற முடியாதுன்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? இப்போ கேந்திர திருஷ்டி அப்படின்னா கண் திருஷ்டின்னு சொல்கிறேன் இல்லையா? கண் பார்வை பொல்லாத கண்ணு சொல்கிறோம் இல்லையா? அதே போல் சூரியன் அதிகாரம், குரு ஞானம், இவருடைய பார்வை ஒரே கோணத்தில் கேந்திர திசையில் சந்திக்கிறப்போ உங்கள் வாழ்க்கையில் சமநிலையை கொடுக்குதுங்க. 200 வருஷத்துக்கு பிறகு உருவாகக்கூடிய இந்த கேந்திர திருஷ்டி யோகம் மிகப்பெரிய ஆற்றல் மாற்றம் கடகத்திற்கு கொடுக்க போகுதுங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களை வாழ்த்துறீங்க அப்படின்னா மனசார வாழ்த்துவாங்க. நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா மனசார பேசுவீங்க. உங்களை ஒருத்தவங்க அண்ணா தம்பி அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா கூட பிறந்தவங்களையும் தாண்டி மென்மையான ஒரு உறவை வளர்த்து கொடுங்க. அதாவது தூய்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க கடகராசிக்காரங்க. ரொம்ப அழகாக இருப்பீங்க, நேர்த்தியான உடை உடுத்தக்கூடியவங்க. உங்களுக்கு இந்த யோகம் முக்கியமாக 3 மாற்றங்களை தரப்போகுது. குடும்ப அமைதி, திரும்பும் வீட்டில் இது நாள் வரைக்கும் நடந்த சின்ன சின்ன சிக்கல்கள் இல்லை பெரிய பெரிய சண்டை சச்சரவுகள், பிரிவுகள், மனக்கசப்புகள் எல்லாமே தீரப்போகுது. பழைய உறவுகள் மீண்டும் சேரப்போகுது. 2வது பொருள் வளம் அதிகரிக்கும். 11ஆம் பாவத்தில் குரு இருக்கிறதுனால நல்ல பேர், பணவரவு, உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகுங்க. 3வது மன அமைதி. 4ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் தன்னம்பிக்கை ஊற்றாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலிக்க ஆரம்பிக்குங்க. நீங்கள் சொன்னால் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெய்வீக அனுகூலத்தோடு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கண்டிப்பாக பலிக்குங்க. உங்களுக்கு அது பலிக்குதோ இல்லையோ, ஆனால் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டீங்க, நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறீங்க அப்படின்னா தெய்வம் போல கடகராசிங்க. கடவுளுக்கு கூட சொல்லலாம், கடுகளவு கூட யாருக்குமே தீங்கு நினைக்க மாட்டீங்க. இதை தாண்டி 7 முக்கியமான மாற்றங்கள்.
பொருளாதார பலனே வந்து பார்த்திங்கன்னா பணவரவு அதிகமாகுது, சேமிப்பு உயருது, சொத்து தொடர்பான விஷயங்களில் தங்கு தடை தாமதம் எல்லாமே சீராகுது. கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்ருக்கீங்களா, அது எல்லாமே ஒன்றும் இல்லை, தன்னால் வந்து உங்கள் சொத்து உங்கள் கைக்கு வரும், உங்களுக்கான பங்கு உங்கள் கைக்கு வந்துடும். நல்ல முன்னேற்றம், நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நகை நட்டு வாங்கி சந்தோஷமாக இருப்பீங்க, வீட்டில் மகிழ்ச்சி பொங்க போகுதுங்க. சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாமே முடிவுக்கு வருது. சூரியனுடைய ஒளி குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுக்குது. குதூகலமாக இருப்பீங்க, நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். தடைப்பட்ட சுப காரியங்கள் எல்லாமே அற்புதமாக நடக்கும். அடுத்தது உறவுகள், பழைய நண்பர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. திருமண யோகம் தாமதமாயிட்டு இருந்துச்சு இல்லையா, இப்போ திருமண யோகம் கை கூடி வருதுங்க. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமெல்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கேனும் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. உலகெங்கும் உள்ள கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கடகராசி அப்படின்னாவே எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இளக்காரமாக போச்சுப்பா. நம்ம மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாதியே கிடையாது. கொஞ்ச காலமாக ரொம்ப ரொம்ப கஷ்டம், வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமை. நேற்றைய தினம் கூட அழுதுருப்பீங்க, நேற்று இரவு கூட உங்களுக்கு தூக்கத்துக்கு வழி இருந்திருக்காது. நம்ம பாட்டுக்கு உட்காந்து ஏதாவது யோசிப்போம், நம்ம பாட்டுக்கு உட்காந்து ஏதாவது அழுதுட்ருப்போம். யாரா நமக்கு இருக்கா? எல்லாருக்கும் நம்ம இருக்கோம்ல, எல்லாருடைய உணர்ச்சியும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? நமக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது? கடகராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, கடகராசி பெண்கள் தான் அழுது தீர்த்துருவாங்க. கடகராசி ஆண்களால் அழுக கூட முடியாது. ஏண்டா, அது நம்ம தனிமரமாக நிற்கிறோமே. இப்போ மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க சொல்லலைன்னா கூட நம்ம ஓடி போய் ஏன்பா என்னப்பா ஏதாச்சும் பண்ணிக்கலாமா, சரி பண்ணிக்கலாம், உனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது, என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன், 10 பேர்கிட்ட பிச்சை எடுத்தாவது நம்ம வந்து நம்மளை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம். தாய் உள்ளம். அம்மா என்ன பண்ணுவாங்க, தன் வயிற்ற காய போட்டுட்டு கூட தன்னோட பிள்ளைகளுக்காக 10 பேர்கிட்ட பிச்சை எடுத்தாவது சாப்பாடு போடுவாங்க இல்லையா? தன்னோட குழந்தைகளினுடைய நலனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை எரிச்சுக்குவாங்க. வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்காகவே வாழக்கூடிய ராசின்னு பார்த்தா கடக ராசி. ஆண்களுக்கும் பொருந்துங்க. தன்னோடைய எப்படி அவங்களுடைய ராசி சின்னம் நண்டு இல்லைங்களா வச்சு வெடிச்சு தான் குழந்தைகளினுடைய பிறப்பே இருக்கும். அது போல தாங்க, தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தன்னோட குழந்தைகளுக்காக தன்னை எரிச்சிக்கவும் தன்னை மாய்த்து கொள்ளவும் தயங்காதவங்க. அது எல்லா இடத்துலையும் பாசத்துக்காக மட்டும் போதுங்க. நீங்கள் வந்து பாசத்துக்காக பாயாசத்தில் விச வச்சு கொடுத்தாலும் கூட தாராளமாக கொடுப்பாங்க. தயக்கப்படலாம் வேண்டாங்க, தைரியமாகவே டைரெக்டாகவே நீங்கள் சொல்லியே கொடுக்கலாம். உனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், உன் மேலே எனக்கு பாசம் அதிகம், ஆனால் அந்த பாயாசத்தில் நான் வந்து விஷம் கலந்துருக்கேன், நீ குடிச்சு செத்து போயிரு அப்படின்னு சொன்னால் கூட தாராளமாக குடிச்சிருவாங்க. அன்புக்காக ஏங்கி ஏங்கி ஆதரவுக்காக கஷ்டப்படுறவங்க, ஆதரவுக்காக அலைஞ்சு கண்ணீர் மல்க யார்கிட்ட போய் நிற்கிறேன்னு தெரியாமல் தெய்வத்தை மட்டும் துணையாக வேண்டக்கூடிய கடகராசிக்கு, தனிமையில் தவிக்கிறேன், எனக்கு யார் துணை இருக்கா, வாழ்க்கை முழுசும் இப்படித்தான் கஷ்டப்படுவேனா, வாழ்நாள் முழுவதும் நான் உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, பாசம் ரீதியாக, வாழ்க்கை துணை ரீதியாக இப்படி தான் நான் கஷ்டப்படுவேனா? கேள்வி இருக்கு இல்லையா? இந்த ஜோதிட ரகசியத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேங்க. முதல்ல கடகராசிக்காரங்க ஒரு விஷயத்தை மாற்றிக்கணும். கஷ்டப்படுறீங்க, கண்ணீர் வடிக்கிறீங்க, யாரும் தனமில்லை, மனசு வந்து வலிமை இழந்து நிற்கிது. அப்போது நமக்கு யாராவது கை கொடுத்து தூக்கி விடணும் இல்லையா? உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு மனுஷ மக்கள் இல்லை, ஆனால் அம்மன் இருக்காங்க, துர்க்கை அம்மன் இருக்காங்க. துன்பங்களை தூக்கி தூர எரிஞ்சு போட்டு நான் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு கை கொடுக்குறவங்க தான் துர்க்கை அம்மன். ஸோ துர்க்கை அம்மனோட வழிபாடு என்னென்னைக்குமே கடகத்திற்கு பலங்க. மன வலிமை இல்லாததுனால தான் பல பேர் உங்களை வந்து அக்கக்கா பிரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு செங்கல்ல போக்குற மாதிரி அழகாக கோட்டை கட்டி எல்லாருக்குமே இல்லாத அது மற்ற ராசிக்காரர்கள் அனுபவ ரீதியாக அனுபவிக்கக்கூடிய சந்தோஷத்தை கடக ராசிக்கு அன்னன்னைக்கு கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்குங்க. ஏங்கி ஏங்கி தவிச்சு ஆனால் தன்னோட இயக்கம் வந்து மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாது,
நான் கஷ்டப்படுற மாதிரி, நான் வந்து பாசத்துக்காக ஏங்குற மாதிரி மற்றவங்க யாரும் ஏங்கக்கூடாது அப்படின்னு பல வகைகளில் நம்ம பாடு வச்சாச்சு அதற்கு பலன் வேணும் இல்லையா? நமக்கு ஒன்றும் தகுதி தராதரம் இல்லாமல் இல்லை, நம்மளை எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, அதில் ஒரு 100% பேராவது நல்லா இருக்கணும் இல்லையா? அதற்கான வழி வேணும்ல. இதை மாற்றிக்கிட்டால் கண்டிப்பாக கடகத்திற்கு வந்து சந்தோஷம் நிலையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு மாறுதலை கொடுக்குங்க. ஸோ உங்களுக்கு மன வலிமை கொடுத்துட்டாவே போதும், எல்லாத்துலேயுமே வெற்றி அடைஞ்சிடுவீங்க. அந்த மன வலிமை தரக்கூடிய தெய்வமான துர்க்கை அம்மனை நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும்? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராகு கால வேளையில் துர்க்கையுடைய சன்னதிக்கு போயிட்டு எலுமிச்சை பழத்தால் தெரியும் இல்லையா, அந்த விளக்கேற்றி நல்லெண்ணெய் பயன்படுத்தினாலும் சரி, தூய பசுநெய் பயன்படுத்தினாலும் சரி, ஆனால் விளக்கேற்றி மண்டியிட்டு வழிபாடு செய்யுங்க. இது வேணும் அது வேணும்னு கேட்க வேணாங்க, அது எல்லாமே அந்த தீபத்துக்கு வச்சு வழிபாடு செய்யுங்க. தொடர்ந்து 7 வாரம் மட்டும் செஞ்சு பாருங்கள். கடக ராசிக்காரங்களுக்கு மாற்றம் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை துர்க்கை உங்களுக்கு கொடுப்பாங்க. எந்த இடத்திலும் யாராலையும் வீழ்த்தவே முடியாது. ஆனால் மனசளவில் ஒரு நொடி பொழுதில் உங்களை உணர்ச்சி வசப்பட வச்சு அழுக வச்சு உங்களுடைய மன வலிமையை உடைச்சி உங்களை வெற்றிக்கான பாதையில் சுத்தமாக டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த சமயத்தில் எதுவுமே பண்ண முடியாது பாருங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்தில் அவங்க எது பண்ணாலும் அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க. ஓன்னு அழுதுட்டு சட்டுன்னு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி படுத்துருவாங்க. தூங்கக்கூடிய பழக்கம், அதாவது சோகம் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்துடும். ஸோ இதுதான் வந்து கடகம். ஏன் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க? அப்படி பண்ணலை, நான் உண்மையாக தான் இருக்கேன், இப்படி தனக்குள்ளேயே வந்து மன ரீதியாக ரொம்ப அழுத்தத்துக்கு உள்ளாகக்கூடிய கடகம். சந்திரன் ஆட்சி எல்லாருடைய மனநிலையையும் ஆளக்கூடியவர் அவர் தான். ஆனால் அவர் வந்து இந்த இடங்களில் பாதிக்கிறப்ப கடகமாக வந்து நிற்குதுங்க. சந்திரனுடைய வலிமை சரியாக இருந்துட்டா கடகம் வெற்றியை வந்து அடிக்கடி பார்க்க முடியும். இப்போ இந்த பதிவில் உங்கள் மனசில் என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதை வந்து நான் விளக்கி சொல்கிறேங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் இந்த மாதிரி கரெக்டில் இருக்கோம்? ஏன் நம்மளால் மற்றவங்கள போல் சுயநலமாக சிந்திக்க முடியல, செயல்பட முடியல? ஆனால் நம்ம எல்லாரும் சுயநலவாதிகள்னு சொல்கிறாங்க, கஷ்டப்படுறோன்னு சொல்கிறாங்க. நம்மளை பார்த்து ஏன் மற்றவங்க பொறாமப்படுறாங்க? இதுக்கு எல்லாமே கேள்வி இருக்கு இல்லையா? அதை நான் விளக்கமாக சொல்கிறேன், கேட்டுக்கங்க. கடகராசி பொதுவாகவே நம்மளுடைய சின்ன நண்டு வந்து உங்களை பற்றி நான் சொல்லிட முடியுங்க. அதிபதி சந்திரன். இதனாலேயே உங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் எந்த மாதிரி 15 நாள் வளர்றாரு, 15 நாள் தேயறாரோ அதே மாதிரி தான் ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்குங்க. பிறந்த நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரம் முழுவதும், ஆயில்ய நட்சத்திரம் முழுவதும், பூசம்ல 4 பாதம், அயலினில் 4 பாதம், புனர்பூசத்தில் 4ஆம் பாதம், இந்த 9 நட்சத்திரமும் அடக்கமானது தாங்க கடகராசி. ஸோ நான் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து கடக லக்னம் ப்ளஸ் இந்த 9 நட்சத்திரங்களுக்கும் பொருந்தும். இப்போ ஜாதகப்படி வந்து சந்திரனுடைய நிலை எப்படி இருக்கோ அப்படி தாங்க உங்கள் வாழ்க்கை முழுவதுமே மாற்றங்கள். அதை வச்சு பார்க்குறப்போ பொதுவாக கடகராசிக்காரங்க ரொம்ப உணர்ச்சிப்படுவீங்க. குடும்ப பாசம் அதிகம், தாய் பாசம் அதிகம், உறவுகளை வந்து பத்திரமா வச்சுக்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். முதன்மையான குணம் இவங்களுக்கு இருக்குங்க. எல்லாரையுமே காத்து அவங்கள வந்து பத்திரப்படுத்தணும். யார் என்னன்னு தெரியாது, ரோட்டில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா கூட அவங்க மட்டும் வசதி வாய்ப்பு இருந்தால் அவங்கள நான் சரி பண்ணிடுவேன், அவங்களுக்கு அது கிடைக்கல, அந்த மாதிரி இலகுன மனசு அப்படியே உருகி போயிருங்க. பாசம் அப்படிங்கிற பேச்சால் மட்டும்தாங்க கடகத்தை வீழ்த்த முடியும். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக இருப்பாங்க. அந்த நண்டுக்கு வந்து மேலே ஓடு வந்து பார்த்திங்கன்னா கடினமாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப மென்மையான மனம் கொண்டவங்க. அதே மாதிரி அபார நினைவு சக்திங்க. பழைய சம்பவங்களை கூட மறக்க மாட்டாங்க. கலை, இசை, எழுதுதல், சேவை, மனப்பான்மை எல்லாமே நிறைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி மற்றவங்களோட கஷ்டத்தை உணர்ந்து உதவக்கூடியவங்க. ஒருத்தவங்க வந்து கஷ்டம்னு சொன்னால் கூட என்ன கஷ்டம் அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த கஷ்டத்தை சொல்லாமலேயே அவங்களுக்கு எந்த அளவுக்கு வெளியே கொடுக்கும் அப்படின்னு தேடி போய் உதவி செய்கிறதுல முதன்மையான ராசி கடகம். ஆனால் இவங்களுக்கு சத்தியமாக எந்த காலத்துலேயுமே உதவி அப்படிங்கிறது யாராலையும் கிடைக்காதுங்க, திருப்பியும் வராது. இவங்களால பயனடைஞ்சிருவாங்க. நன்றி விசுவாசம் அது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உலகத்தில் இப்படி தாங்க வாழ்ந்துட்டுருக்காங்க.
அதை நினச்சி ஏங்குறதுமே உங்களுக்கு பலவீனம் தான். ரொம்ப அன்பு பாசம் கொண்டவங்க, அதுவும் குறிப்பாக பெண்கள் எல்லாமே சொல்லவே வேண்டாங்க. ஒட்டுமொத்த உலகத்தையும் தாய் போல தத்தெடுத்து வளர்க்கக்கூடியவங்க, குடும்பத்தை முதன்மைப்படுத்த போகிறவங்க, சிறந்த தாய்மைகளை சுமக்கிறதுல இல்லறத்தை நடத்துறதுல ரொம்ப சிறந்து விளங்குவீங்க. மனசில் சின்ன சின்ன விஷயத்தை கூட பொறுத்துக்கவே முடியாதுங்க, உடனே அழுதுருவீங்க. திருமணத்துக்கு பின்னாடி கணவர் குழந்தைகள் இவங்க எல்லாத்தையுமே ஒரு தாய் மாதிரி வளர்க்கக்கூடியவங்க. எந்த ஒரு இடத்துலையுமே விட்டு தப்பே அவங்க பண்ணியிருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அழகு கலை உணர்வு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகங்க. நேர்த்தியாக ட்ரெஸ் பண்ணாங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, சின்ன ஜுவல் போட்டிருப்பாங்க, பார்க்க அழகாக இருப்பாங்க. இவங்க ஒரு கூட்டத்தில் போகிறாங்க, எல்லாரும் அப்படி இப்படி மேக்கப் பண்ணிட்டு இருந்தால் கூட இவங்களுடைய தோற்றம் மற்றவங்க